இவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதான் ஆத்தாக்கு தெரியாம இங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம்னா நீ வெளியே அனுப்பிச்சிருவியா? வெயில்ல லோலோன்னு அலைஞ்சு கூட்டி வந்திருக்கேன். இந்த லவுட்டு தானே வேண்டாங்கிறது. அப்பா அம்மா இல்லாத அனாதையா? ஆமாங்க. நினைச்சா என்ன உன் கை எங்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு போட்டு விரல வைக்கவே விட மாட்டேங்கிறாயா? நகத்தை கடிச்சு மேல தூக்குனாதான் உண்டு. பேசுறத சீக்கிரம் பேசியா? ஏம்மா இவ்வளவு காட்டு. உனக்கு என்ன வேலை தெரியும்? இவ்வளவு பேர் இருக்காங்க. யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அதை நான் செய்யறேங்க. ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போய் உட ஓட்டலாம். தண்ணிசாமி குறுக்க வராத, கொன்னுடுவேன். நீ வாமா, நான் களை எடுக்க சொல்லி தரேன். உன் தலை எடுத்துருவேன். தண்ணிசாமி தகராறு பண்ணாத. சும்மா இருப்பா. இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நான். இப்ப பேச்சையே நிறுத்திட்டியா? பாட்டுத்தானா? இல்ல தனிச்சா, எனக்கு என்னமோ தெரியல. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா? சீக்கில சிக்கிக்கிச்சு. அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு. நான் வேலை கத்து கொடுக்கறேன். வேண்டாம். இந்த வேலையை வாங்கிட்டா மொத்த தோட்டத்தை நீ வித்துருவேன். வித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் அடுக்குமொழி வேறையா? ஆமா. என்ன அது மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறான்? இப்படி கூட்டி போய் என்ன செய்ய போறா? இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி. 16ஆம் நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்துல கருப்புசாமி கவுண்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வீட்டு தகராறு வந்து அவர் பொண்டாட்டி இந்த மண்வெட்டியாலேயே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாளுங்க. புடிங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாங்க. பண்ணலாங்க. அப்பா அம்மா பாத்தீங்களா, நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென்னை மரம் இல்லாமே அழிஞ்சு வந்துருச்சு. நீ குச்சியே இல்லாம படி வாங்க போற. சாப்பிடுங்க. என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பங்க. என்னையா நீ எது கிடைச்சாலும் தடவர? உனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்கதான் களைச்சு போயிருப்பாங்க. வேண்டாங்க, எனக்கு களைப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம். என்னங்க ஆளாளுக்கு அடுக்குமொழி பேசுறீங்க? இங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம அப்படி போய் விவசாயம் பண்ணுவோம். ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுதுன்னா? கூட்டத்தில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம அங்க போலாம். விவசாயம் இது என்ன புதுமையான விவசாயமா இருக்கு? அவன் ஏக்கர் கணக்கில் தான் சொல்லி கொடுப்பான். இவன் இன்ச்சு போய் இன்ச்சா சொல்லி கொடுக்குறானே. இவன் தோப்ப வைக்கிறது உறுதி. என்னங்க என்னங்க, ஆத்தா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ, வா தண்ணி தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். வா. விவசாயமா நீ பண்ற? பண்ணுவேன். பூடுங்கடா. அந்த அளவுக்கா? மந்திராலயா, உங்க காதல் இவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சா? தப்பா நினைக்காத தனிசாமி, திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க. அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா? தொட்டி தான் கிடைச்சதா? அது என்ன சைடுல கை விட்டு தேடுற? இன்னொரு பொண்ணு கிடைச்சா அமுக்கலாம்னா? இல்லப்பா, கிழங்காக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அதனாலதான் நான் நீந்திக்கிட்டு இருக்கேன். நீச்சலா? ஏயா, தண்ணி இல்லைன்னா மீனே நீச்சல் அடிக்க முடியாது. நீங்க எப்படி அடிக்கிறீங்க? நீச்சல் அடிக்க தண்ணி வேணுமா? மனசு இருந்தா போதாதா? சுத்தம் கருத்துதான். கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கருத்துதான். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. நாம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? போங்க, உள்ளே ஒளிஞ்சு போங்க. முத்துவேலு, ஆசைப்பட்டவளை நினைச்சுக்கிட்டு இப்படி மசக்க வந்த பொம்பளை மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா எப்படிப்பா? அவளை கரும்பு காட்டுக்கோ கம்பம் காட்டுக்கோ கூட்டிகிட்டு போய் மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு அப்படின்னு வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆடுனா தானே குஷியா இருக்கும். யோ, கிராமத்தான வேட்டி வரிஞ்சு கட்டிட்டு ஆடணும்னு சட்டமா என்ன? என் கற்பனையே வேற. பாலக்காட்டு ஐயர் விபதிக்கெல்லாம் அசிய மாட்டா போல இருக்கு. பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன்? என்ன பண்ணுவேன்? அடே தண்ணிசாமி, நீயா? ஏண்டா, நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. வேறு வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன?
இவரோட தங்கச்சி அழகுமணிய ஆ, நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏன்பா இவர் தங்கச்சி அழகு மணி நான் நம்பணுமா? அத்தா, ஆ? அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தார். ஆ. இவர் தங்கச்சி அழகுமணி ஆ. அழகோ அழகு. ஆ, நானே போட்டோ பார்த்தான்னு முடிவு பண்ணேன். இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கோலம் அடிக்கணுமா? மாப்பிள்ளை ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும். அந்த உங்க வீடு இருக்குல்ல, ஆ. அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, ஆ, ஆ. அதை எனக்கு கொடுங்க. ஆ. நாங்க 2 பேரும் தங்கிக்கிறோம். தண்ணிசாமி இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏன்? ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி. அதனால 1000 2000 பணம் வேணாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க. அந்த வீடு எனக்கு வேண்டாம் அத்தா. நான் பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன். காத்தோட்டமா வாழ்ந்துருக்கோம். ஏன்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிடுறாரு போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுக்குறீங்க. ஏய், ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேய்டா? மை சிஸ்டர் வாண்டே போய் ஓட்டுங்க போங்க. டேய், ஏன்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும். காத்துல செத்தையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா. பண்ணாடிக்கு போறதுவனே ராத்திரில சிரிச்சு ஏன்டா எங்களை பயமுறுத்துற? டேய் வந்துட்டா. யாரு? அன்னக்கிளி. அன்னக்கிளி ஒன்ன தேடுது. 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பூ காட்டுக்குள்ளே. என்னடா இப்படி உதற? பயமா இருக்கு. அத்தா, இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, ஆ. உன் பேரனோட செட்டப்பு. என்னப்பு? செட்டப்பு. செட்டப்பா? ஆமா, இது ஒரு அனாதை பொண்ணு. ஆ, பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஆ. விவசாயம் சொல்லி தர்றேன்னு டூயிட் பாடுறா. ஐயா, ராத்திரில பேயின்னு சொல்லி இங்கேயும் அழைச்சிட்டு வந்துடுறானா? என் பேரனா? உன் பேரன்தான். ஆ. ஆத்தா, ஆ. பொம்பளையா இருந்தா போதும். ஆ. செத்த புணத்தை கூட உன் பேரன் நம்பி விட்டுட்டு போயிட முடியாது. தண்ணிசாமி நெசமா தான் சொல்றியா? நிஜமா தான். இரு என்ன நானே பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஏண்டா குழந்தைக்கல்ல கால்ல போட்ட மாதிரி இந்த மீது மிதிச்ச? அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி இளவிட்டு இருந்த வர பணத்தை கெடுத்து விட்டியே. இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டர் உனக்கு எப்படியா கொடுக்குறதே? மாப்பிள கோச்சுக்காதீங்க, இந்த பேய் போனா போட்டு. சுடுகாட்டுல இன்னும் எத்தனையோ பேய்கள் இருக்கு. அதை ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன். ஆனா உங்க தங்கச்சி மட்டும் எனக்கு கட்டி வச்சிருக்கு மாப்பிள. அங்க ஓட்டுனா பணம் வராது, எலும்பு கூடுதா வரும். வந்த எடுத்து வாயில குத்திக்கிறா. ஏன் இப்படி என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட அழகாத்தான் இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா? இல்லடா, நீ இந்த வெள்ளை புடவை எல்லாம் கட்டி பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்தில்ல, அதுல ஒரு ரேஞ்சு தான். ரேஞ்சு இருப்பாடா இருப்பா. அவன் மட்டுமா பேய வேஷம் போட்டா? நீ தானே இத்தனை நாள் பேரனை வேஷம் போட்டிருக்க. இல்லடா, நான் தோட்டத்துல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேனா இந்த அன்னக்கிளி பேய் வந்து திடீர்னு முன்னாடி குறிச்சிருச்சு. குதிச்சிருச்சா? குதிக்கட்டும். டேய் தண்ணிசாமி. குட் மார்னிங். நீ எப்ப தனிச்சாமி வந்த? நாங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. முத்துவேலு, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நான் 100 மில்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு. நீ அதையும் தாண்டி ஓவர் டைம் போட்டு லவ் பண்ற முதல் ஆளு நீதான்ப்பா. ஆனா இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது. சளைக்காம உனக்கு ஈடு கொடுத்து லவ் பண்ணுதே. அடே, இது பொண்ணுடா பேய். இதான் பேய். பேய்க்கு தரையில கால் படக்கூடாது. இது தலைப்பைப்பா. இல்ல, இது நுர பேய். டேய் முத்துவேலு, எப்ப நீ என்ன ஏமாத்திட்டு கண்ட கழுதையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டியோ, இனிமே உன்னை நான் நம்ப மாட்டேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. பாவாத்தா அந்த பொண்ணு ஒரு அறார. இந்த பாரு, நான் கடைசியா சொல்றேன். ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 2 பேர்ல யார் இந்த வீட்டுல இருக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. என்ன அத்தா நீ என்னால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வேண்டாம். நானே போயிடுறேன். நான் சொல்றேன். தண்ணி சாமி கூட்டிட்டு போட அவனை. ஆமா, இந்த காத்தடிக்கிற மிஷின் எங்க வாங்கினேன்?